நேர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேர்கள் அனைவரையும் தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடென்றால் எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. அதாவது கல்வி இவ்வுலக இன்பத்தை தருகிறது, பிறருக்கு தருவதால் குறைவதில்லை, தாம் உயிரோடு உள்ளவரை அழியாது, கற்றவர் புகழை உலகெங்கும் பரவ செய்வது. ஆதலால் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்தை யாம் கண்டதில்லை என்ற நாளடியாரின் பாடல் வரிகளானது உணர்த்துகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் நமது கற்க கசடர நிகழ்ச்சியானது மாணவ செல்வங்களுக்கான நிகழ்ச்சியாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில பாடத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் தீர்வளிக்கும் விதமாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. விளக்கமளிக்க நம்முடன் 10ஆம் வகுப்பு ஆசிரியை அன்னரத்தினம் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை நேர்களாகிய உங்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வரவேற்கிறேன். வணக்கம். நேர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நிச்சயம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487 மற்றொரு எண் 22722488. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்னும் முன்னிணைப்பு எண்ணை இணைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம், இப்போ வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னது அதை பற்றி சொல்லிடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொஷின் நம்பர் 35 அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது அவங்களுடைய செக்ஷனில். அதில் அப்ரிசியேஷன் ஆஃப் த போயம் அப்படின்னு ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த பொயட்டிக் டிவைசஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா 33, 34, 35, 36 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் எனி டூன்னு சொல்லும் போது இந்த பொயட்டிக் டிவைசஸ் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் எதுலேயுமே போக மாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற. ஆக்சுவலி இட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் மோர் மார்க்ஸ். ஏன்னா 5 மார்க்ஸ் 5 அப்படியே கிடைக்கும். இப்போ அவங்க கஷ்டப்பட்டு அந்த 33, 34 சம்மரிலாம் எழுதினாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ½ மார்க் இல்லை 1 மார்க் கம்மி ஆகிடும் டியூ டு கிராமட்டிக்கல் எரர்ஸ் ஆர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே ஹேவ் டு ரைட் ஒன்லி 1 வேர்ட் and they are going to get the full mark. அந்த 1 வேர்டு அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் எல்லார் மைண்ட்லேயுமே ஈவன் adults think poetic devices-னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ தட் இஸ் வை தே அவாய்ட் தட் கொஸ்டின். அப்படி இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது ரைம் ஸ்கீம், அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸு, ரைமிங் வேர்ட்ஸு, அதுக்கு கீழே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா 15 to 20 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதில் 15 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு. அது ஆல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் they just avoid it. So today I want to explain to them how easy it is to attend that question. So easily they can get the 5 marks. Okay. So வந்து easy way of scoring marksல வந்து இந்த poetic devices கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு உதவும் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து poem appreciationல வர இந்த poetic devices அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, poetic devicesல ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். How to see the rhyming words? ஸ்லைடு பார்க்கலாம், ஸ்க்ரீன் பார்க்கலாம். அதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங், it is different spelling, but the sound alone will be the same. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். I have taken 4 lines from life poem written by Henry Van Dyke. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் so let the wave wind up the hill or down, over rough or smooth the journey will be joy, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and their crown. நம்ம பசங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா the last வேர்டை பார்க்கணும். The last word is down here in the first line. But next word பார்க்கும்போது it is joy, so they don't rhyme together. Then you go to the next word, it is boy. The last word is crown. So now they should be able to see which word is rhyming. Then it will be down and crown and boy and joy. So easy to find it is like the last 2 letters will be the same, or when they tell it, the sound will be the same. By this they will be able to find out the rhyming word. So then if they write down crown joy boy, they get 1 mark. And next one also I have taken from I'm Every Woman, 1 stanza. There you see in the first line the last word is spring. The next 3 words are dear, near and fear. So what happens, the children will think there is no rhyming word for spring, so there is nothing, they should not think like that. Instead adukku badala dear, near, fear eduthu eludunanganale that is the rhyming word. So how to find the rhyming word is the last 4 words from the 4 lines you have to choose and see that it sounds the same, and then they write the rhyming word. This is one poetic device. The next one, so இப்போ ஏதாவது ஒன்னு இப்போ ரைமிங் வேர்ட்ஸ்ல ஏதாவது ஒன்னு பிக் பண்ணி எழுதினா போதும், லைக் ஒரு செட் மட்டும் எழுதினா போதும். One set also will do. You will not, if suppose there are only
the first letter is different and the last letter also is different. Okay. I mean last word also is different. Then only 2 words are there. Joy, boy மட்டும் தான் இருக்குன்னா அதை மட்டும் எழுதினாலே போதும் 1 mark. Okay. But when they are asking a question, they will definitely see for 2 rhyming words and they will give in the exam. So naturally they will be able to write. Okay. The next poetic device is rhyme scheme. Rhyme scheme. Rhyme scheme. Okay. Okay, in the rhyme scheme what happens is same 4 words what they were seeing for the rhyming words, the last 4 words must be seen. But same thing I will take down, joy, boy and crown. So now the first letter is down. Whatever the letter may be, like whatever the word may be, you just have to mark A there. You mark A. Rhyme scheme. Any A. word. Any word. You just mark A. Then you search for the rhyming word where another rhyming word comes down. So next word doesn't match with it. So you write B there. Okay. And the third word is boy. So this boy matches with joy, right? Okay. So again you have to write the B what you wrote for the second line, because joy they put B, right? Okay. B. So then the third word also Word which is joy. matching? The same alphabet, whichever is matching the same alphabet. Okay. So for down the crown only matches, so they write A there. So your rhyme scheme they write there in one line, they just have write A B B A. And the rhyme scheme should be written in small letters, small and lower case. Is there any rule, ma'am? A da எழுதணும், B da எழுதணும்? As I'll tell you, the next one you can see. Now you see in this 4 lines, the first spring A you put. The next one is dear, near and fear. Fear. Again you have to write now dear, near, fear. It is B B B. Because அது மூணுமே கரெக்டா இருக்கு. அந்த A வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தனியா இருக்கு, அப்ப A தான். இப்போ நீங்க கேட்ட டவுட் வந்து A B B தான் போடணுமா, C போடக்கூடாது. மத்த alphabets there are poems where the last word is different till the end. Okay, but first spring na something may be down dear, then it may be like that way it goes on different. அப்படி போகும்போது it is A B C D E F G. Okay, you can just when it is single it goes with each alphabet. And then if it is like this they rhyme it A B B. Sometimes the rhyming scheme may be A B B C or A C B B, like that way it is there. There are many things which you can do for rhyme scheme, which is very easy. Only thing you have to know which is the last rhyming word and then write A, and for the next new word B. If suppose everything is all the 4 things are rhyming, it is A A A A. Okay. Caller இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம், தொலைப்பாலம். ஹலோ மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தரன், அம்பேத்கர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே தரன், உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு மேம் கிட்ட கேளுங்க. மேம் paraphrase எப்படி பிரசன்ட் பண்ணனும் மேம்? Yes Dharan, I will tell you. Paraphrase is the 36th question in your question paper. Paraphrase வந்து இப்போ either 4 questionsல 2 ஆன்சர் பண்ணணும். That's what I'm explaining. 135 that is rhyme scheme. ரெண்டாவது வந்து paraphrase இருக்கு, அது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி அட்டென்ட் பண்ணுறது. உங்களுடைய 10th standard bookல there are only 7 poems actually. The 7 poemsல என்ன கண்டென்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். paraphrase எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைன் எந்த போயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். யூ ஜஸ்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் ஐ எம் எவ்ரி ஹியூமன் போயம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லைக் தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஐ எம் எவ்ரி ஹியூமன் ரிட்டன் பை நாராயணி ஷேக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே த போய்ட் எக்ஸ்பிளைன்ஸ் டு அஸ் அப்படின்றது அந்த 4 லைன் அந்த கொஷின் பேப்பர்லேயே இருக்க பாருங்கள். அதை பார்த்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அந்த 4 லைனை விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ ஐ எம் எவ்ரி உமனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ த போய்ட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த விமன் எம்பவர்மெண்ட், ஹவு தே ஆர் சக்சீடிங், தேர் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அதில் அப்படியே நீங்கள் ஒரு 4 லைன் எதுனாலே 5 மார்க்ஸ் கிடச்சிரும். paraphrase is a very good option to select and write. Only thing you have to know the poem name and the poet's name. இது ரெண்டும் தெரிஞ்சாலே அது என்ன லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். paraphrase. Do you understand? Is it clear? Okay ma'am. Yes ma'am. Okay, thank you. Okay, thanks for calling. Okay, நம்ம ரைமிங் ஸ்கீம்ல பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த வே வி ஃபைண்ட் ரைம் ஸ்கீம். இப்போ இதில் நம்ம முன்னாடி ரைமிங் வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ரைமிங் வேர்ட் வச்சு ரைம் ஸ்கீம் கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் கேரிஸ் 2 marks. அண்ட் தென் கம்ஸ் அ அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் இஸ் மோர் ஈஸி ஆக்சுவலி, இன்னும் ஈஸி. அலிட்ரேஷன்னாலே அந்த வேர்டு பார்த்தோன்னே அலிட்ரேஷன்னா என்னமோ போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒரு பயம் வந்து. ஆக்சுவலி அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஆல் த வேர்ட்ஸ் விச் ஆர் ஸ்டார்டிங் வித் த சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஹீ பில்ட் அ பிக் போட். ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் அலிட்ரேஷன் சொல்கிறீங்க? ஹீ பில்ட் இஸ் பி, பிக் இஸ் பி, போட் இஸ் பி.
அப்போ பில ஆரம்பிக்கிற அந்த 3 வார்த்தையும் தான் alliterated words. Then the student writes built big boat. இது 3 வேர்ட்ஸ் அந்த கொடுத்துருக்க லைன்லேருந்தே நம்ம எடுத்து என்ன போதும். ஆமாம், பிக்கப் 4 லைன் கொடுப்பாங்க ரைம் ஸ்கீமில். அந்த 4 லைன், அதாவது ஒரு ஸ்டான்ஸாக கொடுப்பாங்க. அதில் ஒரு லைனில் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் எடுக்கிறோம், ரைம் ஸ்கீம் எடுக்கிறோம். மூணாவதாக we are only taking the alliterated words. Alliteration words are the sound beginning of the words எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான். AEIOU இல்லாமல் consonant sounds ஆரம்பிக்கும். WO, BO, C like that way. And then you write it down, then it becomes a 1 mark. அது alliteration வந்து நம்ம முடிச்சிரோம். சில மாணவர்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ நம்ம அந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம வந்து எழுத போகிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அது நம்ம அண்டர்லைன் மட்டுமே பண்ணணும்னு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் மட்டுமே பண்ணுறாங்க. பட் சில சமயத்தில் அண்டர்லைன் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணாலே மார்க் கிடைக்குமா, இல்லை நம்ம வந்து எடுத்து எழுதணும்? ஏன்னா அவங்க கொஷின் எழுத போகிறதில்ல, எதுவுமே எழுத போகல. 35ல் A B C சியில் வந்து அந்த 3 வேர்டு எடுத்து எழுதணும். அண்டர்லைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டால், நீங்கள் அந்த 4 ஸ்டான்ஸாவையும் காப்பி பண்ணுற மாதிரில இருக்குது கொஷின் பேப்பர்லேருந்து. நீங்கள் 4 ஸ்டான்ஸா, ஐ மீன் 4 லைனையும் ஒரு ஸ்டான்ஸை ஃபுல்லாக காப்பி பண்ணி அதுக்கப்புறம் அந்த alliteration வேர்ட்ஸை எடுத்து எழுதணும் இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்துட்டு நம்பர் 3ன்னு போட்டு built big boat அப்படின்னாலே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஈஸி வே. யூ நீட் நாட் காப்பி த ஃபுல் திங் ஃப்ரம் த கொஷின் பேப்பர். இட்ஸ் டைம் வேஸ்ட் அது. ஓகேங்களா? இப்போ alliteration இப்போ வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பேராகிராஃப் ஆஃபன் கொஷின் பண்ணுற ஒரு இது வந்து மெஷின் போயம்லேருந்து, சீக்ரெட் ஆஃப் த மெஷின்லேருந்து. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். WWWலேருந்து நிறையா ஆரம்பிக்கும். we were cast and wrought and hammered to design. அப்போ WWW, அப்போ they bring it down and write we were and wrought. இது 3 எழுதினாலே alliteration words will be formed. இப்போ இது ஒன்று. the last ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். தொலைப்பாலம் மேம், என் பேர் விஸ்வா. ஓகே விஸ்வா, சொல்லுங்க விஸ்வா, அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு மேம் கிட்ட கேளுங்க. ஹலோ மேம். எஸ் விஸ்வா. என் பேர் விஸ்வா மேம். ரைமிங் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே. ஆக்சுவலி வந்து ரைம் ஸ்கீம் வந்து ஒரு 4 லைன் போயம்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைன் போயமில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் see the screen. 4 லைனில் வந்து லாஸ்ட் வேர்டை நீங்கள் எடுத்துக்கணும். லாஸ்ட் வேர்டை எடுத்து லாஸ்ட் 4 வேர்டையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கீழே ரைம் ஆகுதா, அதுக்கு அடுத்தது எந்தெந்த வேர்டு ரைம் ஆகுதுன்னு முதல் கண்டுபிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு லைனில் இருக்க லாஸ்ட் வேர்டுக்கு எனி வேர்ட், அதாவது எப்படி வந்தாலுமே அதை ஏன் மார்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டும் ரைம் ஆச்சுன்னா அதை திருப்பியும் ஏன் மார்க் பண்ணும். சப்போஸ் நெக்ஸ்ட் வேர்ட் ரைம் ஆகலைன்னா நீங்கள் பீன் போடணும். அது நெக்ஸ்ட் வேர்டு புது வேர்டாக இருந்துச்சுன்னா சீன் போடணும். அகெயின் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற வேர்ட் ரைம் ஆச்சுன்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் டவுன், அந்த லாஸ்ட் லைனில் க்ரௌன் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஏ போடணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு 4 ரைம் ஸ்கீம் நம்ம எழுதுறோம், 4 லெட்டர்ஸ் எழுதுவோம் ரைம் ஸ்கீமில். இது வந்து ABBA இருக்கலாம், இல்லை ABAA இருக்கலாம், இல்லை 4மே ஏவாக இருக்கலாம், இல்லைனா ABBBB 3 பியாக இருக்கலாம். ஸோ ரைம் ஸ்கீம் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட். நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, படிக்க தெரியணும். இந்த லாஸ்ட் வேர்டை படிக்க தெரிஞ்சால் போதும். அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சால் அதோடைய ரைமிங் சவுண்ட் வச்சு நம்ம ரைம் ஸ்கீமை கரெக்டாக எழுதிடலாம். கிளியரா விஸ்வா? ஓகே மேம். தேங்க்யூ. விஸ்வா. Okay ma'am. So we have already seen rhyming word, rhyme scheme and alliteration. Now இதுதான் இப்போ வந்து பசங்க கஷ்டமாக நினைக்கிற ஒரு விஷயம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிங்குலரில் சொல்லும் போது, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ளூரலில் சொல்லும் போது. இப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 20 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது ஆன் த ஹோல். அதில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 15 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரிப்பீட்டடாக அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது வந்து பெர்சானிஃபிகேஷன், மெட்டஃபர் அண்ட் சிமிலி. இது 3 தான் அடிக்கடி கேட்குறது. பட் அதையும் மீறி சில சமயத்தில் கேட்டுட்டாங்கன்னா அப்படின்றதுக்காக நாங்கள் மிச்சம் உள்ள அந்த 12 நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இட்ஸ் த சேம் போர்ஷன் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th, 12th. 11th 12th 6 மார்க்ஸ் இருக்குது இந்த ஃபிகர், இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் த போயமில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2 மார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸ் அது எல்லாத்துக்குமே தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். தொலைப்பாலம். வணக்கம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன மேம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் எங்கே, உங்கள் பேருமா? பிரவீனா மேம். ஓகே. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா
நம்ம கிராமருடைய ஒரு ஒரு பிகினிங் அப்படின்னே சொல்லலாம். 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே யூ வில் பி வெல் versed in grammar அப்படின்னே சொல்லலாம். The first one is noun, the second one is pronoun, third one is adjective, the fourth one is verb, then adverb, preposition, conjunction and interjection. Each topic can be explained for a day actually. இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வந்து நம்ம கண்டிப்பாக பேசிக்கான விஷயத்தையாச்சும் தெரிஞ்சுக்கணும். இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு லெவல்ஸ் கிளாஸஸ் மாறும்பொழுதும் எப்படி அதோடைய கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து இதில் ஹைலைட் அண்ட் இம்பார்ட்டண்ட் விஷயமே. இப்போ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடும். வாட் இஸ் அ நவுன், நவுன் கீழே ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், சிங்குலர் நவுன், ஜெண்டர் நவுன், வாட் மெட்டீரியல் நவுன், இது எல்லாமே வந்து வரும். அதுக்கப்புறம் ப்ரோனவுன் எடுத்துட்டிங்கன்னா ஹீ, ஷீ, இட், தே அப்படின்னு வரும். ப்ரோனவுன் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரோனவுன். அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைபிங் வேர்ட். நான் உங்களுக்கு ஒன் லைனில் உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டுருக்கேன். நவுன்னா நேமிங் வேர்டு, ப்ரோனவுன் வி யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், adjective is a describing word, verb is an action word, adverb na we use mostly ly words and that is qualifying the verb actually. Adverb, preposition na it, on, under, below adala solradhu, that is position of the noun is explained in preposition. Conjunction அப்படினு பாத்தீங்கன்னா linking words and, but, that, which இதெல்லாம். The next will be, the last will be the interjection which is an exclamatory word, wow, hooray அந்த மாதிரி சொல்கிற exclamatory word எல்லாமே interjection words. Is it clear for the 8 parts of speech? Clear amma? Poem is part of speech na? Figure of speech ma, poemல parts of speech இல்ல, figure of speech அப்படின்னு தான் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம கண்டினியூவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா you can follow it. Okay? Thank you. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது இந்த லெவல் மட்டும் இல்லை, ஈவன் ஒன்ஸ் வி லீவ் அவர் ஸ்கூல் அண்ட் கோ, காலேஜ் போய் யூஜி பிஜி போனாலும் அப்ரிசியேஷன் ஆஃப் த போயம் அனாலிசிஸ் எல்லாமே இருக்குது. அதில் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அப்போ இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன கஷ்டம் பசங்க படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கொஞ்சம் ஸ்பெல்லிங்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லோவர் கிளாஸஸ் இல்லை, ஆக்சுவலி வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 9th standard. ஓகே. அது appreciation of the poem அப்படி இந்த ரைமிங் வேர்ட், சிமிலி, மெட்டஃபர் இதெல்லாம் சொல்லுவாங்க. சிமிலிலாம் வந்து ஈவன் 5th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லணும் பிள்ளைங்க. பிகாஸ் சிமிலி இஸ் ஜஸ்ட் லைக்குன்னு பார்த்தாலே பசங்க சிமிலின்னு மார்க் பண்ணிடும். ஆஸ் லைக்குன்னு பார்த்தாலே சிமிலி அப்படின்ற அது வந்து டிப்ஸ் மாதிரி சொல்லிடுவாங்க டீச்சர்ஸ். நீங்கள் லைனில் ஒரு ஸ்டான்ஸாவில் வந்து லைக் ஆஸ்ன்னு பார்க்கணும், அதான் சிமிலி அப்படின்னு அதை வச்சு பசங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணுவோம் அந்த 1 மார்க்கு. ஸோ இது பட் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னும் போது த ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நிறையா இருக்கும். பர்சானிஃபிகேஷன் வந்து யூஸ்வலாக கேட்குற கொஷினும் கூட. இப்போது நம்ம உங்களோட 7 போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்சானிஃபிகேஷன் அண்ட் மெட்டஃபர் தான் அதிகமாக இருக்கும் அந்த போயம்ஸில். இப்போ ஐ ஹாவ் டேக்கன் இட் போயம் வைஸ் ஃபார் தெம் ஃபார் தியர் ஈஸி ஆக்சஸ். இப்போ பர்சானிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 1, 2, 4, 5, 6, 7 தேர்ட் போயமில் பர்சானிஃபிகேஷனே இல்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் தேர்ட் போயம் வந்துச்சுன்னா அதில் பர்சானிஃபிகேஷன் இல்லைன்றதை தே கேன் பி கன்ஃபார்ம். ஸோ அதில் வந்து மற்ற போயம்ஸை தான் இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் த வே. எல்லா போயம்ஸையும் உங்கள் தரவாக இருந்தால் தான், தரவாக இருக்கவே அவ்வளோ கஷ்டமும் பட தேவையில்லை. அதில் இருக்க பர்சானிஃபிகேஷன் லைன்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக எழுதிக்கிட்டாலே போதும். இப்போ நான் வாட் ஐ ஹவ் டன் ஆன் த ஸ்க்ரீன். இப்போ ஃபர்ஸ்ட் போயமில் பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் இருக்குது. லைஃப் போயமில் வந்து ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வில்ஸ். பட் வாட் இஸ் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அ வேர்ட் விச் இஸ் கிவிங் ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் டு அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ். அதாவது மிருகத்துக்கும் பொருள்களுக்கும் மனிதனுடைய செயல்களையே வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லும் போது, இப்போ வந்து த கேட் சிங்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எப்படி பூனை பாடும். ஆனாலும் இப்போ கவிதைக்கு ஒரு வரம்பு இல்லை, போயம்ஸ்க்கு ஒரு வரமுறை இல்லை. அதாவது என்ன சொல்லுவாங்க, நோ ரூல்ஸ். ஓகே, ஸோ தே கேன் ரைட் எனிதிங். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். தொலைப்பாலம். என் பேர் அன்புமொழி. சொல்லுங்க அன்புமொழி. ஹலோ, சொல்லுங்க அன்புமொழி, என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? மேம், good evening ma'am. Good evening. Ma'am, how to find hyperbole in poetic device? Very good. That's a very interesting topic. Actually hyperbole அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இப்போ நான் அன்புமொழி உங்ககிட்ட வந்து இந்த கொஷினுக்கு நான் 100 தடவை பதில் சொல்லிட்டேன் அன்புமொழி அப்படின்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ ஒரு மிகையாக இருக்குமா, மிகை இல்லாமல் இருக்குமா?
மிகையா இருக்கும். ஆமாம், இதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி, அதுதான் எக்ஸாஜரேஷன் தான் ஹைப்பர்போல். சில போயம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது. இப்போ சப்போஸ் ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி தட் ஐ குட் ஈட் அ ஹார்ஸ் அப்படின்றோம். எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு, ஒரு குதிரையை கூட தின்னுவேன் அப்படின்னா அது மிகைப்படுத்தி சொல்வது. அந்த மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஹைப்பர்போல் அப்படின்றது தான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். எக்ஸாம்பிள் பண்ண நம்ம ஒரு மழை பெய்யும் போது இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு நாயும் பூனையும் சண்டை போட்டுக்கிற மாதிரி மழை பெய்யுது அப்படின்றது. பட் நிஜத்தில் அது கிடையாது. ஒருத்தவங்க ஒல்லியாக இருந்தவங்கள பார்த்து ஹீ ஸ்கின்னி ஆஸ் அ டூத் பிக் அப்படின்னு சொல்லுவோம். பட் டூத் பிக் மாதிரி யாரும் இருக்க போகிறதில்ல. அதுமாதிரி ஐ ஹவ் சீன் திஸ் மூவி 1000 times, ஐ ஹவ் ஹர்ட் திஸ் சாங் 100 times அப்படிலாம் சொல்கிறது ஹைப்பர்போல் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஆக்சுவலாக இது எப்படி எடுத்து எழுதுறது? இப்போ உங்களுடைய அன்புமொழி, ஆர் யூ 10th standard? எஸ் மேம். ஓகே, உங்களுடைய 10th standard போயமில் ஹைப்பர்போல் ஒரே ஒரு போயமில் தான் வருது. த 5th poem, ஐ திங்க் இட் இஸ் சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். ஆமாம், பை ரட்யார்ட் கிப்ளிங். சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸில் மட்டும்தான் ஹைப்பர்போல் வருது. அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஆர் நத்திங் மோர் தென் த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அப்படின்னு. சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அப்படின்னா நம்ம அந்த ஹியூமன் பிரெயினோடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து இட்ஸ் ஹைப்பர்போல். அதே மாதிரி அந்த 1000th of an inch to give us play, அது எப்படின்னா அந்த மெஷின்ஸ்லாம் பேசுது. அதாவது இன்ச்சில் 1000 பகுதி, ஒரு இன்ச்சே சின்னது, அதில் 1000 பகுதி எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்கள் வந்து நல்ல வேலை செய்வோம் அப்படின்றது அந்த மெஷின் சொல்லுது. we will serve you 4 and 24 hours a dayன்னு ஒரு லைன் இருக்குது. அந்த 3 லைன் மட்டும்தான் ஹைப்பர்போல். 24 மணி நேரமும் ஒரு மெஷின் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு வந்து லைக் ஒரு மனிதன் மாதிரி பேசக்கூடிய இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த லைன் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின், 1000th of an inch, serve 4 and 24 hours a day, இந்த 3 லைன் மட்டும்தான் உங்களுடைய 10th standard போர்ஷன்லேயே ஹைப்பர்போல் 5th poemல மட்டும் அது வரும். இஸ் இட் கிளியர்? எஸ் மிஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ மிஸ். தேங்க்யூ மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். And we were in personification. So human attributes are given to the I mean animals or things. இதெல்லாமே personification. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போயமில் வந்து ஃபியூச்சர் வேல்ஸ் பட் பேஸ் இஸ் டோல், அதாவது ஒரு லைஃப் போயமில் வந்து லைஃப்பை பற்றி பேசுகிறார் அந்த போயிட்டு. அவர் வந்து நம்ம வந்து வாழ்க்கைக்கு வரி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வந்து இது சாத்தியம் இல்லை. அதாவது ரோட்ஸ் எல்லாம் வரி கட்டுது, ரோடு வரி கட்டுறதில்ல, நம்ம தான் வரி கட்டுறோம். ஸோ பேஸ் இட்ஸ் டோல், ஃபியூச்சர் வேல்ஸ், இது எல்லாமே வந்து பர்சோனிஃபிகேஷன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் போயம் பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலியில் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் கிரம்பிள் ஃபேமிலி. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு தெருவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. நம்ம அடைமொழியாக சொல்கிறது தான் இதெல்லாம். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு, கிரம்பிள், ஒரு குடும்பம் கஞ்ச குடும்பம், இது பண்ணிக்கிட்டே இருக்குது, முனைவினே இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் கூட பர்சோனிஃபிகேஷன் தான். வென் யூ ஆர் டெல்லிங் த ஸ்ட்ரீட் இஸ் கம்ப்ளைனிங், த ஸ்ட்ரீட் வில் நாட் கம்ப்ளைன், ஆக்சுவலி த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கம்ப்ளைனிங். ஸோ இது ஒரு பர்சோனிஃபிகேஷன். இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், ஒரு சிட்டி ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம். தொலைப்பாலம். வணக்கம். Hello. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. I am Vivian from Petit Sumner. ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு மேம் கிட்ட கேளுங்க. Ma'am, good evening, ma'am. குட் ஈவினிங். Ma'am, can you tell me what is an epithet? Epithet. Epithet is a figure of speech which is like just now I was telling madam about personification, the complaining street and grumble family, that comes under epithet also. இப்போ epithet பார்த்தீங்கன்னா லைக் சப்போஸ் மேம் உங்களுக்கு வந்து ரெட் சாயில்னா என்ன இடம் நம்ம ஊரில்? ஆரோவில். ரெட் சாயில்னா ஆரோவில். பட் அது ஒரு அடைமொழி அப்படின்னு சொல்கிறது எபித்தட் அப்படின்னா. ஈவன் பேரடைஸ் ஆன் எர்த் அப்படின்னா இட் இஸ் காஷ்மீர். யூ கால் காஷ்மீர் அஸ் பேரடைஸ் ஆன் எர்த். மைசூர் டைகர் அப்படின்னு சொன்னால் டிப்பு சுல்தான். பேஸ்கட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னா ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த மாதிரியான அடைமொழிகள் வச்சு லைக் சம்படிஸ் ஆர் சம்திங், சம்ஒன்ஸ் கேரக்டர் வந்து நம்ம அவங்களுடைய குவாலிட்டியை ஒரு ஒரு வேர்ட் மாதிரி வச்சு சொல்லும் போது இட் இஸ் அன் எபித்தட். விவியன், உங்களுடைய ஆர் யூ 10th standard? Yes, ma'am. Yeah, okay. So in your actually poemsல வந்து பார்த்தீங்கன்னா only epithet is got in 2 poems only. The second poemல வந்து grumble familyல 2 words which are coming, complaining street, grumble family. இந்த 2 வேர்டு மட்டும்தான் epithets, பிகாஸ் அது வந்து ஒரு ஹோல் ஸ்ட்ரீட்டே அடைமொழியாக கூப்பிடுறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டே கம்ப்ளைனிங், இந்த ஃபேமிலியே கிரம்பிள் அப்படின்றது.
அந்த நெக்ஸ்ட் ஃபோர்த் போயமில் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். அந்த போயமில் வந்து ஆன் த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட், அந்த கிரவுண்டே வந்து ஸ்னோ கவர்ட் அப்படின்ற ஒரு அடைமொழியில் சொல்லப்படுகிறது. ஸோ ஒன்லி தீஸ் 2 places epithet occurs of figure of speech. இப்போ figure of speechல epithetம் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பரில். இந்த வாட் இஸ் an epithetன்னு கேட்டிருந்தாங்க. Is it clear, Vivian? Is epithet is clear? Yes, ma'am. Yes, ma'am. Thank you very much. Thanks for Thank calling. you. Thank you, ma'am. Thanks for calling. So again we were in personification. Personification. So why I am going again to personification, even though so many things are there, because often personification, metaphor and simile are very important. So that is why we are going this. இதில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா as I said third poemல I am every womanல personification இல்லை. ஃபோர்த் போயமில் பார்த்தீங்கன்னா சில்லி யங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். சில்லி யங் கிரிக்கெட்னா ஒரு கிரிக்கெட் ஒரு பூச்சி இல்லையா, அதை போய் சில்லி யங் அப்படின்னு ஒரு அனிமலை வந்து மனிதனுடைய அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சில்லி யங் கிரிக்கெட், மைசர்லி ஆண்ட். மைசர்லி ஆண்ட்னா ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு எறும்பு. இதெல்லாம் சொல்லும் பொழுது பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ ஹலோ வணக்கம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். உங்க பேர் சொல்லுங்க. This is Gautam from 𝐾𝐨𝐲𝐵𝐴 Japan campus, ma'am. Okay, Gautam, உங்களுக்கு என்ன I doubt? would like to ask you one question, ma'am. Yeah, okay. Ma'am, how to identify onomatopoeia in a figure of speech? Can you yes. give some suggestion on that? One second. Very interesting question this is. Onomatopoeia. You pronounce it as onomatopoeia. Onomatopoeia is also a figure of speech, a very interesting figure of speech, because ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து அந்த வேர்டை சொல்லும் பொழுதே மீனிங் புரிகிற அளவுக்கு இருக்கிற சில விஷயங்கள் இருக்குது. இந்த வேர்ட் சொல்லும் பொழுதே நம்மளுக்கு வந்து ஓகே இவங்க இந்த மோஷன்ஸில் தான் சொல்கிறாங்க, இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மொழி தான் இது. இப்போ இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இப்போ சப்போஸ் ஹிஸ்ஸிங் அப்படின்னா, கௌதம் ஹிஸ்ஸிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஹிஸ்ஸிங் சவுண்டு. Snake. Very good. So hissing sound na snake ன்னு சொல்றாங்களே, this is onomatopoeia words. அந்த வேர்ட்லயே இருக்கிற ஒரு மீனிங், அந்த சவுண்ட் gives a meaning. இப்போ thud, blast, pitter patter அப்படின்னா rain, clap, அந்த மாதிரி கிளிக்னாலே கேமரா கிளிக், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து which has a sound in itself and which gives a meaning to you. இப்போ பிளாஸ்ட்னாலே அது பாம் பிளாஸ்ட் தான் நமக்கு தெரியும். சம் பிளாஸ்ட், வெரி ஹாப்பி அக்கேஷனில் கூட we had a blast அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதான் அந்த சவுண்ட் வச்சு என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த சவுண்டை வச்சு அந்த வேர்டையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் onomatopoeia வேர்ட்ஸ். இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் onomatopoeia வேர்ட்ஸ். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Thank you so much. Thanks, Gautam, for calling. Thank you. Okay, personification. Personification again I am going back there for screen for the poem. Yes. Now see, like never, the ants never borrow, never lend. எறும்பு கடன் வாங்குது அப்படி. So அதுவும் வந்து ஒரு அனிமல்ல வந்து நம்ம personify. So these are the lines I have given there. We can pull. அதே மாதிரி ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா we can pull and haul, we can print and plow. எது மெஷின்ஸை சொல்கிறாங்க, மெஷின்ஸ் பேசுது. நாங்கள் run and race, see and hear, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது these are the lines which denotes personification in figure of speech. இதில் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். personificationல இவங்களுக்கு தேர்ட் போயமில் மட்டும்தான் personification இல்லை. மற்ற எல்லாத்துலேயும் வந்து நான் ஐ ஹவ் given on the ஸ்க்ரீனில் அதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா the next is metaphor. Okay. metaphor. personificationக்கும் metaphorக்கும் ஒரு சின்ன இழையான வித்தியாசம் தான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். ஹலோ குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். உங்க பேர் சொல்லுங்க. How to find connotation in the poem lines, ma'am? Connotation they don't ask for you in the poem lines in 10th standard, dear, but poem linesல வந்து connotation அப்படின்றது figure of speech இல்லை, figures of speech இல்லை. பட் கனோட்டேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா the last lines, அந்த லைன்ஸை கொடுத்து தான் 10th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம கனோட்டேஷன் டீல் பண்ணுறதில்ல. எனிவே நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்கும் போகும்போது உங்களுக்கு மற்ற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் தெரியும். ஓகேங்களா? Thank you.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு பார்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கன்வே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்மளுடைய கற்க கசடர நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். சார், உங்க கேவைசி அப்டேட் பண்ணோம், இல்லைன்னா அக்கவுண்ட்டும் ஏடிஎம் கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை, 2.5 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி ஆப்களில் உங்கள் பின், ஓடிபி, பாஸ்வேர்டை எப்பவும் யாரு கூடயே போயிடாதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ரீசார்ஜ், சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணு. என்ன பண்ணீங்க? மேட்ச் போச்சு. பேமெண்ட் எப்படி பண்றது? டோக்கனைஸ் கார்டு மூலமா. டோக்கன்? ஆன்லைன் பேமெண்ட்டுக்காக RBI டோக்கனைசேஷன் கொண்டு வந்திருக்கு. ஒரே தடவை கார்டு டீடைல்ஸ், OTP, CVV போட்டு டோக்கன் ஜெனரேட் பண்ணுங்க. கார்டுக்கும் பாதுகாப்பு, அடிக்கடி டீடைல்ஸ் நிரப்ப வேண்டாம். அதே வசதி, அதிக பாதுகாப்பு. ஆல்ரவுண்டர். அதான் RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. வணக்கம் நேயர்களே, நமது கற்க கசடர நிகழ்ச்சியானது தொடர்கிறது. இன்று நமது நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில பாடத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் விதமாக நமது நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நிச்சயம் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487, மற்றொரு எண் 22722488. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்னும் முன் இணைப்பு எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து மெட்டாஃபர், சிமிலி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். தலைப்பாலம். ஹலோ, நான் ரெடியார்பாளையம்ல இருந்து கால் பண்றேன். என் பேரு ஷர்மிளா. ஓகே ஷர்மிளா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? மேம் கிட்ட கேளுங்க. மிஸ், குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங். எனக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல்ஸ்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு மிஸ். என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து இப்போ எஃப்லாம் முடிகிற வேர்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்க VES சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நைஃப் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் மிஸ். ஆனா சில வேர்ட்ஸ் இப்போ ரூஃப் மாதிரியான வேர்ட்ஸுக்குலாம் வந்து வெறுமனே எஸ் சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம் எழுதுற மாதிரி இருக்கு. அது எதனால அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, தட்ஸ் அ குட் கொஷின். வந்து இப்போ சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்கள் கேட்டது வந்து ஒரு வேர்டு எஃப்ல முடியும் போது வி ஆட் VES. வெரி குட். லைக் எக்ஸாம்பிள், ஷெல்ஃப், லோஃப், நைஃப், லைஃப், காஃப், ஆல் திஸ் வி ஆர் ஆடிங் VES. But why you are asking me why we don't add for roof and proof? அது பார்த்தீங்கன்னா டபுள் வவல். இப்போ எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இப்போ நம்ம சிங்குலர் ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம ஒரு சிங்குலராகவே தான் அந்த வேர்ட்ஸ் எழுதுகிறோம். லைக் டியர், ஸ்வைன், ஃபர்னிச்சர், இதுக்கெல்லாம் அதே தான் ப்ளூரல். இது மாறாது. பட் அது மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் வந்து cannot be changed, it is a rule. பட் ஹியர் இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன எக்ஸ்ப்ளனேஷன்? தெர் இஸ் ரூலுன்றதை விட தெர் இஸ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஷர்மிளா. ஷெல்ஃப் இப்போ எஃப்ல முடியுது இல்லைங்களா? அந்த எஃப்க்கு முன்னாடி உள்ள வேர்டு வந்து ஒரு லைக் டபுள் வவல். இப்போ ரூஃப் வந்து ROOF, PROOF. when there are two double vowels, any word OOAEIOUல எது 2 டபுள் வவல்ஸ் வந்து எஃப் முடிஞ்சா அதுக்கு VES சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ தட் இஸ் வை we are adding for roof and proof yes. when there are double vowels before an F, we don't use VES but we use yes. Is that clear? Yes, ma'am. Yeah. Okay, miss. Now it's clear. Thank you. Thanks for calling. We'll go for metaphor and simile. Okay, இப்போ மெட்டஃபர் வந்து இப்போ சேம் பெர்சோனிஃபிகேஷன் சொல்லும்பொழுது நம்ம என்ன சொன்னோம், லைக் அனிமல் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இதுக்கு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு மெட்டஃபர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இது போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் லைக் ஆஸ் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது மெட்டஃபர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், her eyes are like diamonds அப்படின்னு சொன்னோன்னா அது சிமிலி. அவள் கண்களை வந்து டைமண்டோட ஒப்பிடுறாங்க.
her eyes were diamonds அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு மனிதனோட ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஹியூமன் ஆமாம் சொல்கிறாங்க he is a shining star, he is like a shining star அப்படின்னு சொன்னோன்னா அது சிமிலி ஆகிடும். ஓகேங்களா? இதே வந்து he is a shining star அப்படின்னும் போது ஒரு மனிதனை ஒரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம ஒப்பிட்டு சொல்லும் பொழுது கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது வித்தவுட் யூஸிங் கனெக்டிவ் வேர்ட்ஸ், when you compare like that without using connective words like or as, then it is a metaphor அப்படின்றது தான். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டஃபரில் ஃபஸ்ட்டு போயமில் மெட்டஃபர் இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்ட் இருக்குது. இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். க்ரௌன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து லைஃப் ஒரு ஃபேம். க்ரௌன்னா ஒரு கிரீடம் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய ஃபேமை பற்றி சொல்கிறனால தட் க்ரௌன் பிகம்ஸ் அ மெட்டஃபர் தேர். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில். ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன்னு எதை இந்த இடத்துல போயிட்டு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி டேர்ன், கடைசி பக்கம் அப்படின்ற மாதிரி கடைசி பகுதி தான் ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன். நம்மளுடைய ஒரு விஷயத்தை ஹியூமன்ஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஆப்ஜெக்ட் கூட அவர் அதை சொல்கிறனால இது மெட்டஃபர். இந்த லைன் வந்து மெட்டஃபர். அதே மாதிரி சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது விமனை வந்து சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு அவர் ஒப்பிடுறாரு. ஆனால் he doesn't use a like or as. ஸோ இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் மெட்டஃபர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ரொம்ப she is a lioness, don't mess with her. she is like a lionessன்னு அவர் சொல்லலை, she is a lioness, don't mess with her அப்படின்னா விமனை சொல்கிறார். அவங்க வந்து ஒரு பெண் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அகெயின் இட் இஸ் அ மெட்டஃபர். ஓகே. அண்ட் இதில் வந்து 5th போயமில் நம்ம உங்களுக்கு மெட்டஃபர் இல்லை. இவங்களுடைய 10th சப்ஜெக்டில் 1 2 3 4 6 7 போயம்ஸில் மட்டும்தான் இருக்குது. அந்த 5th போயமில் we don't find any metaphors. இதில் சொல்லும் போது as a part of it I want to add another figure of speech. அதாவது பர்சானிஃபிகேஷனும் மெட்டஃபரும் சொல்கிற நேரத்தில் நான் சினெக்டக்கி அப்படின்ற ஒரு what you call figure of speech இருக்குது. சினெக்டக்கி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் அந்த பேர் டு த போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இப்போ படித்தோம். பர்சானிஃபிகேஷனில் இங்கே பாருங்கள், பர்சானிஃபிகேஷனில் பேர் டு த போன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் போயமில் ஒரு மிஸ்டீரியஸ் ஹவுஸ் இருக்கும். அந்த ஹவுஸை வந்து ரொம்ப ரூயின்டு ஹவுஸ், வீணாக போய் தனியாக யாருமே இல்லாத ஒரு இடத்த போயிட்டு என்ன பண்ணுவார், பேர் டு த போன், திஸ் ஹவுஸ் இஸ் பேர் டு த போன்னு சொன்னால் த ஹவுஸ் இஸ் ரூயின்டு லைக் பேர் டு த போன். அதாவது போன்லெஸ், போனே இல்லாத மாதிரி அந்த நம்ம உடம்புல போனே இல்லைனா எப்படி ரூயினாக இருக்குமோ அந்த மாதிரின்னு அதுக்கு தட் இஸ் அ பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா மெட்டஃபர்லேயும் இந்த பேர் டு த போன் சொல்கிறார். இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹவுஸே தான் அவர் திருப்பி அதே ஆப்ஜெக்டை சொல்கிறனால லைக் யூஸ் பண்ணனால மெட்டஃபர்லேயும் அது வருது. அதே வேர்ட் பேர் டு த போனை சினெக்டக்கிலும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இந்த வீடு வந்து உதவியற்ற வீடு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் அந்த சினெக்டக்கி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சினெக்டக்கியில் வரும். லாஸ்ட் போயம்ல சினெக்டக்கினா நம்ம எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சினெக்டக்கினா ஒரு தனியாக அந்த வீடே வந்து ஒரு யூஸ்லெஸ் திங் எதுவாக இருந்தாலும் ஒரு இதை மொத்தத்திலையுமே அந்த ஒரு போயம் எடுத்து அவர் அந்த போயிட்டோட வியூஸ் படி பார்க்கும்போது அந்த வீடு வந்து இஸ் அன் யூஸ்லெஸ் அண்ட் மிஸ்டீரியஸ் ஹவுஸு, பழைய காலத்து வீடு அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லிடுறாரு. அப்போ இவங்களோட இதில் எதுக்கு இந்த சினெக்டக்கி சொன்னேன்னா பேர் டு த போனுன்னு வரும்போது இவங்க பர்சானிஃபிகேஷன் எதுனாலே போதும், இல்லை மெட்டஃபர் எதுனா போதும். சினெக்டக்கி எழுதவே தேவையில்லை, ஏதாவது ஒன்று தானே எழுதணும். ஸோ தே ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்டில் இது மூணுத்தில் எது எழுதணும் அப்படின்றதுனால அதுக்காக இதை கொண்டு வந்தேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்களோட 7 போயம்லே சினெக்டக்கின்றதுல இருக்குது, பேர் டு த போன். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். எஸ். ஹலோ, வணக்கம். தொலைப்பாலம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். உங்கள் பேர் சொல்லுங்க. ஐ எம் நந்தினி. ஓகே நந்தினி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு மேம் கிட்ட கேளுங்க. மேம், மை டவுட் இஸ் வாட் இஸ் த rhetorical question in poem? rhetorical question, yes. rhetorical question வந்து போயட் வந்து அவருக்கே புரியாத சில நேரங்களில் வந்து ஒரு கொஷின் கேட்பார் நம்மக்கிட்டேருந்து. அவருக்கு போயமில் வந்து ஒரு கொஷின் கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஆன்சர் பண்ணுறதை அவர் எதிர்பார்க்கல. அவர் ஒரு கொஷின் கேட்குறாரு. ரெட்டாரிக்கல் கொஷின் அப்படின்னா இட் இஸ் அ டீப் சப்ஜெக்ட் when you go to literature. அதில் ரெட்டாரிக்கல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈட்டோஸ், லோகோஸ், பேட்டோஸ், கெய்ரோஸ்ன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய மாணவர்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ டீப்பாலாம் தேவையில்லை. இட் இஸ் ரிலேட்டட் டு லிட்ரேச்சர். பட் ரெட்டாரிக்கல் கொஷின் எப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம்? எங்கெல்லாம் கொஷின் பார்க்குறீங்களோ போயமில்
ஒரு கொஷின் வந்து கொஷின் மார்க் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ ரெட்டாரிக்கல் கொஷின். ஏன்னா அந்த ரெட்டாரிக்கல் கொஷின் வந்து ஒரு போயம் நம்மளை அந்த போய்ட் பார்த்து நம்மளை கேட்பாரு, இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்டுன்னு ஓட் டு வெஸ்ட் விண்டில் ஷெல்லி கேட்டிருப்பாரு. அது வந்து போட்டு கொஷின் மார்க் போட்டுப்பார். இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட் கொஷின் மார்க். இப்போ அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல, அவரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணணும், நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுறோமா, நம்ம என்ன அதில் பார்க்குறோன்றது தான் அவங்களுடைய கருத்து. நம்ம 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 7th போயமில் மட்டும்தான் ஒரு 2 கொஷின் இருக்குது. ஹவு குட் திஸ் பி அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாரு. வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ், அதாவது ஒரு போயம்க்கு நடுவுலேயே அவர் கேட்பார் இந்த கொஷின்ஸை. ஹவு குட் திஸ் பி, வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ்னால் உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அந்த ரெட்டாரிக்கல் கொஷின் வந்து வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ்ன்னு போயிட்டு கேட்கும்போது நம்மளும் அதை ஆர்வமாக இருக்கும், என்ன நடந்திருக்கும் அந்த வீட்டில், உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற விதமாக ப்ரொவோக்கிங் அண்ட் மோட்டிவேட்டிங் யூ டு திங்க் ஆஃப் சம்திங். And in that situation the poet sometimes, so many poets insert some questions to arouse interest for you. அப்படிப்பட்ட question எல்லாமே rhetorical question. There is only one rhetorical question in the 10th standard syllabus. Is it clear? Yes ma'am. Thank you. Thanks for calling. Okay. And now we will go to simile. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். லைக் we are talking about like as எது பண்ணாலுமே it is simile அப்படின்னு சொல்லிட்டு. There is another figure of speech which is called contrast. இது ரொம்ப ஈஸி. இந்த கான்ட்ராஸ்ட் கூட நிறைய தடவை கேட்பாங்க கொஷின் பேப்பரில், பசங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணும். சிமிலி மாதிரி தான் இது. என்ன கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ஸ். எங்கெல்லாம் ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருக்குது, பிக் ஸ்மால், யூத் ஏஜ், டால் ஷார்ட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும். இப்போ அவங்களோட போயமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயம்லேயே இருக்கும் டு யூத் அண்ட் ஏஜ். இப்போ யூத்தும் ஏஜும் அந்த 2 வேர்டு எடுத்து எழுதினாலே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் கான்ட்ராஸ்ட். எப்போ வந்து கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் வேர்ட்ஸாக வருதோ அது எல்லாமே கான்ட்ராஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், அப் அண்ட் டவுன். அப்போ ஒரு சென்டென்ஸில் நல்லா கவனிக்கணும். இது எல்லாமே கவனித்து இதில் எது ஹைப்பர் போல், எது வந்து நம்மளுடைய இது எல்லாமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. எஸ்பெஷலி டு ஃபைண்ட் அவுட் கான்ட்ராஸ்ட் இட் இஸ் ஈஸி. சம்மர், வின்டர், ஹை ஆர் ஹம்பிள், இந்த மாதிரி வேர்ட்ஸ், ஆன் ஆர் ஆஃப், வேக் ஆர் ஸ்லீப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் கான்ட்ராஸ்ட். இது ஒரு டைப் ஆஃப் சிமிலி. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனஃபோரா. அனஃபோரான்னு ஒன்று இருக்குது. அனஃபோரா வந்து இது அனஃபோரா அப்படின்ற ஒரு ஸ்பெல்லிங் நிறைய. இந்த அனஃபோரா, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன், இதெல்லாம் ஸ்பெல்லிங்ஸ் தான் ப்ராப்ளம். இதுக்கு ஈஸியாக நம்ம என்ன செய்யணும்? சொன்னீங்கல்ல, ஒனமட்டோஃபியா, இதெல்லாம் வந்து வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2 மார்க் இந்த பிள்ளைங்க விட்டுரும். இந்த இதுக்காக இப்போ நம்ம எடுத்து எழுதும் போது கொஸ்டின் பேப்பர்ல இதை கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துருக்க மாட்டாங்க. வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தானே கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்போ இந்த கான்ட்ராஸ்ட்னு எடுத்து எழுதும் போது இந்த ஸ்பெல்லிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனாலே மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினிங் ஆஃப் த இயர், இப்போ 10th ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா. பெர்சானிஃபிகேஷன் சென்டென்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்லிப்ஸில் எழுதிட்டு பெர்சானிஃபிகேஷன், அனஃபோரா, கான்ட்ராஸ்ட் இப்படின்னு ஃப்ளாஷ் கார்ட்ஸில் எழுதி வச்சுக்கணும். வீட்லேயே கூட சின்ன கார்ட்ஸ். ஈச் டைம் யூ லுக் அட் அ சென்டென்ஸ், யூ ஹேவ் டு டூ த மேட்சிங். மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு தடவையும். இட் நீட்ஸ் ஒரு 3 or 4 months ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும். டெய்லி அதை மேட்ச் பண்ணி பார்த்தணும். இப்போ வந்து யூத் அண்ட் ஏஜ், ஹை அண்ட் ஹம்பிள் இப்படி இருந்துச்சுன்னா அந்த வாட் யூ கால் கான்ட்ராஸ்ட் எடுத்து அதில் வைக்கணும். மேட்சிங் வேர்ட் மாதிரி ஒரு ப்ளேவே மெத்தட். ஐ அம் டெல்லிங் யூ a ப்ளேவே மெத்தட் வேர் த சில்ட்ரன் கேன் கல்டிவேட் திஸ் as a கேம். இவங்க பிள்ளைங்க கூட விளையாடும் போதே ஏதாவது ஒரு வேர்டை சொல்லி இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டுக்கலாம். அப்போ தே கேன் சே திஸ் இஸ் அனஃபோரா, திஸ் இஸ் ஹைப்பர்போல். ஏதாச்சும் ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு ஒரு விஷயத்த என்னன்னு கேட்டால் அது ஹைப்பர்போல். ஸ்கூல்ல பியர் குரூப்போட இருக்கும்போது இது ஸ்கூல்லயே டீச்சர்ஸ் கூட இதை வந்து ஒரு குரூப் மாதிரி வச்சு இந்த மாதிரி விளையாடலாம். இதை விளையாடும் போது பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். தொலைப்பாலம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேம், நான் ஆகாஷ் பேசுறேன் மேம். ஓகே ஆகாஷ், குட் ஈவினிங். என்ன சந்தேகம் இருக்கு மேம் கிட்ட கேளுங்க. ஹலோ மேம். எஸ் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க ஆகாஷ். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. ரொம்ப நாளா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அசனன்ஸ் அண்ட் ரெப்படிஷன் மேம்? ஓகே, அசனன்ஸ் அண்ட் ரெப்படிஷன். ரெப்படிஷன் போது உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே தெரியுது இல்லையா, அசனன்ஸ்னா ஐ மீன் ரெப்படிஷன்னா என்னன்னு. எப்போ வந்து ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப லைக் வீவர் கட் அண்ட் ராட், லைக் வீவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரெப்படிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது லைக் ரெப்படிஷன்.
பட் வாட் இஸ் அசனன்ஸ் அப்படின்னா அசனன்ஸுக்கும் ரெப்படிஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஃபுல் சென்டென்ஸ் ரெப்படிஷன் ஆகும்போது அது ரெப்படிஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஒன்லி த லைக் 2 more vowel சவுண்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் வந்து அசனன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னும் போது சிஹெச்சில் ஆரம்பிக்குது, இது டிப்ஸில் ஆரம்பிக்குது. பட் த சவுண்ட் பார்த்தீங்கன்னா டி சிப்ஸ் அண்ட் டிப்ஸ். சர்ஃப் அண்ட் டர்ஃப். ஸோ அப்போ சவுண்டு யூ, அதாவது யூ வவல் சவுண்டு அதில் யூஸ் பண்ணியிருக்கு. கோ ஸ்லோ ஓவர் த ரோடு அப்படின்னா கோ ஸ்லோ ஓவர் ரோடு எல்லாமே என்ன வவலில் இருக்குது? ஓ, வெரி குட். ஓ வவல் சவுண்டில் இருக்கும் போது அப்போ இந்த வவல் சவுண்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிற ரெப்படிஷன் வந்து அசனன்ஸு. பிளெயினாக ஒரு சென்டென்ஸே ரிப்பீட் ஆகும் பாருங்கள். சில இடத்துல வந்து சென்டென்சஸே கம்ப்ளீட்டாக ரிப்பீட் ஆகும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே, ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே. ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின், ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து ரெப்படிஷன். ஓகேங்களா? when the vowel sounds are repeated, vowels repeat ஆகாது, when the vowel sounds repeats, ஆமாம் வந்து ரிப்பீட் ஆகும்போது அது assonance. So the two figure of speech, repetition and assonance, are very easy to differentiate. ஓகேங்களா? Okay. Thank you so much. Thanks for calling Akash. Okay ma'am. Okay. We were talking about caller இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. Hello ma'am, I am Prasanna from Puducherry. Okay Prasanna, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு மேம் கிட்ட கேளுங்க. Yes, tell me your doubt. Ma'am, good evening ma'am. Yes, good evening. I am Prasanna ma'am. Prasanna, yes. From Puducherry ma'am. Yes. Ma'am, can you explain the meanings for 3 idioms ma'am? Yes, tell me one by one. If so, I will try. Yes ma'am. To be on cloud 9. To be on cloud 9. Okay. When you finish your exams and they say that you're getting you have got the first mark in the class, how do you feel? It's very happy. You will be extremely happy, isn't it? So yes, that extreme happiness it's on cloud 9. To be on cloud 9 means you are being extremely happy. Okay, when you are extremely happy, we say I was on cloud 9 when I got my results. Okay, or any happy incident in that case, you will be on cloud 9. Your next one? I'm chicken hearted. Chicken hearted means I thought my manager was very brave, but he is chicken hearted. What do you think will be the meaning? He's a coward. He is a coward. கோழைத்தனமான ஒரு விஷயம். சிக்கன் ஹார்ட்டட்னா ரொம்ப பயந்த சுவாபம் உடையவங்க, ரொம்ப கோழைத்தனமான உடையவங்களுக்கு இடியம்ஸ். இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னும் போது இடியம்ஸ் வந்து ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும் நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசும்போது. அது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் வெரி குட், லைக் when you want to speak or to express yourself, you can use idioms. வளன்னு ஒரு பெரிய சென்டென்ஸ் சொல்கிறது போல் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டா ஈஸியாக கிறிஸ்பி அண்ட் ஸ்வீட் இட் வில் பி. அண்ட் சிக்கன் ஹார்ட்டட் அப்படின்னும் போது இட் இஸ் வந்து ஒருத்தவங்க திமிடாக இருக்காங்க. ஒய் ஆர் யூ சிக்கன் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால் நீ ரொம்ப கோழையாக இருக்க அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன், bolt from the blue. bolt from the blue. bolt from the blue அப்படின்னா சடன் எக்ஸ்பிரஷன். ஒரு திடீர்னு நடக்கக்கூடிய சந்தோஷமும் சரி, திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு அன்யூஷுவலான விஷயமும் உங்களுடைய சப்போஸ் உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய டீச்சர் வந்து எப்பொழுதும் வந்து டெய்லி ஹோம்ஒர்க் கேட்டுட்டு ரொம்ப பனிஷ் பண்ணிகிட்ருக்காங்க, அன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? வாட் மை டீச்சர் இஸ் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் திடீர்னு நடக்குது. திடீர்னு நடக்கக்கூடிய சடன் சந்தோஷமும் சரி, இல்லை சடன் ஒரு இன்சிடெண்ட்டும் சரி, இஸ் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூ ஆர் கிளியர்? Yes ma'am, I'm clear ma'am. Thank you. Thanks for calling. Children are asking very nice questions. Because idioms is there in the 9th standard, 10th, 11th, 12th, everywhere you have idioms and phrases. Actually, are they using it ma'am? Yes, they are, but while I don't think children when they are speaking, I don't know, in government schools we don't find children using idioms like that while speaking, but it's good to use. But maybe after learning from idioms எந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? Examல வருது ma'am, idioms and phrases choose-ல கொடுப்பாங்க. They will give the idiom and they will give 4 options in meanings. அப்ப அதுல கேட்பாங்க. But
India textbook, they have nearly 100 idioms and phrases. But இந்த தம்பி கேட்டதெல்லாம் ஒரு ரெண்டு வந்து நம்மளுடைய 10th syllabusல இருக்குது. And the first one and the last one இருக்குது. அது மாதிரி like children are really interested. Sometimes we feel happy know that they are. ஏனா இது வந்து யூசுவலா எல்லாரும் யூஸ் பண்றது கிடையாது. But it's nice to use. நிறைய இருக்கு idioms. நான் உங்களுக்கு கடைசியா அந்த சொல்றேன் idioms எப்படின்றதும் I will tell you. ஒரு அடிக்கடி யூஸ் பண்றது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. Okay. And then assonance we finished. Assonance and repetition நம்ம பார்த்தோம். Epithet பார்த்துட்டோம். அடுத்தது ஹைப்பர்போலும் பார்த்துட்டோம். Now we'll go to singular and plural. Okay, singular and plural வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். லைக் we will think இல்லை எது வேணாலும் ஒரு எஸ் சேர்த்துக்கலாம், அதனால அது சிங்குலர்லேருந்து ப்ளூரல் ஆகிடும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். பட் 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சில வித்தியாசமான சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு, லைக் எஃப் ஆட் பண்ணுறதுல ஏன் விஇஎஸ் போட ப்ரூஃப் அண்ட் ப்ரூஃப் கேட்டாங்க. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இப்போது சிங்குலர் ப்ளூரலில் ஆன் த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஎஸ்ல முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே யூ ஆட் இஎஸ். ஐஎஸ் சப்போஸ் எக்ஸாம்பிள் ஆக்சஸ், ஆக்சஸ்க்கு AXIS ஆக்சஸ்க்கு we use AXES ஆக்சஸ். அந்த ஆக்ஸுக்கும் இந்த ஆக்ஸ் கோடாலி இருக்கு இல்லையா, அதுக்கும் ஆக்சஸ் தான். இந்த ஆக்சஸ் அப்படின்ற வார்த்தைக்கும் ஆக்சஸ் தான். கிரைசிஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது பாருங்கள், கிரைசிஸ்க்கு ப்ளூரல் இருக்குது. அப்போ அதுக்கு கிரைசஸ் இஎஸ் ஆட் பண்ணுறோம். வேறெவர் த வேர்ட் ends with IS we should use ES. பேசிஸ் பேசஸ், அனாலிசிஸ் அனாலிசிஸ், ஹைப்போதிசிஸ் ஹைப்போதிசிஸ், அந்த மாதிரி ES யூஸ் பண்ணி ஒரு போர்ஷன் இருக்குது உங்களுக்கு. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஎஸ்ல முடிஞ்சால் இஎஸ் போட்டுக்கணும் லாஸ்ட்டில். யூ நீ நாட் ஆட் ஆர் கட் எனிதிங். அந்த ஐஎஸ் எடுத்துட்டு இஎஸ் போட போகிறீங்க, அதுவும் ஈஸி தான். And the next slide is the girl who asked about F. When we have F, we use VES. There are some nouns, singular nouns which have no plurals. For example, information. Informations சொல்லக்கூடாது, information தான். Furniture. Many places no children use furnitures. Informations, cattles, அதெல்லாம் அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் there are no plural nouns. Words like information, cattle, swine, premises, series, innings, pans, scissors, இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் fish, deer, இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் there are no plural nouns. இதுவும் வந்து very important for the 10th standard students to know that these doesn't have plural nouns. And one more thing, when the singular ends with US, when the singular ends with US, you have to take out the US and write I. இது ஒரு சிம்பிள் மெத்தட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்க்கு ஃபங்கை. ஓகே. ஃபங்கஸ்க்கு ப்ளூரல் ஃபங்கை. சிலபஸ் சிலபை, அலுமினஸ் அலுமினை, அந்த மாதிரி. ரேடியஸ் ரேடியை. இது கண்டினியூஸ் கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த 10th. அப்போ யூஎஸ்ல முடிஞ்சா யூ ஆட் ஐ டு இட். ஸோ லாஸ்ட் இருக்கிற யூஎஸ் வந்து அப்போ அதில் இப்போ யாராவது டவுட் கேட்டாலும் கேட்பாங்க, இப்போ பஸ் வந்து யூஎஸ்ல தானே முடியுதுன்னு. பட் வி டோன்ட் யூஸ் ஃபார் தட், அது ஒரு எக்ஸப்ஷன். அதே மாதிரி வைரஸ் அப்படின்றதுக்கும் வைரை போட மாட்டோம், வைரஸஸ். அந்த ரெண்டு வேர்டு வந்து எக்ஸப்ஷன். அந்த ஏன் அந்த வைரஸ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு ரூல் ஏதாவது இருக்கா? இதுக்கு ரூல் இல்லை, ஆனால் வைரஸ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் கிரீக் அண்ட் லாட்டின்றனால லாட்டினில் வந்து வைரை போட்டிங்கன்னா தட் சேஸ் இட் இஸ் அ மேன். ஓகே, அந்த மீனிங் வந்து மேன். அதனால அவங்க அங்கே இந்த வைரஸ் வந்து எவ்வளோ 19th century வரைக்கும் வைரஸ்ன்ற வேர்டு இல்லை. அதுக்கப்புறம் வந்தனால இதை நம்ம இஎஸ் போட்டுக்கிட்டோம். இது லாட்டின்லேயே கண்டுபிடிச்சி வந்துருந்துச்சுன்னா, அப்போவே அந்த காலத்து அந்த செஞ்சுரியிலே வந்துருந்துச்சுன்னா மேபி இட் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். இந்த வைரஸ் வந்து ஐ ஆட் பண்ணால் வேறு மீனிங் கொடுக்கும் அப்படின்றனால we don't use I for that. Instead we use ES, viruses. ரெண்டு எக்ஸப்ஷன் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். இன்னொரு அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ். ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸில் ப்ரூவல் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கடைசியில் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ டாட்டர் இன் லா என்ன பண்ணுவாங்க, டாட்டர் இன் லாஸ்ன்னு அடிச்சிருவாங்க. அது தப்பு. எப்போல்லாம் ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் வருதோ ஃபஸ்ட் வேர்டில் தான் நம்ம போய் எஸ் ஆட் பண்ணோம். டாட்டர் இன் லா மீன்ஸ் டாட்டர்ஸ் இன் லா, மதர் இன் லா மீன்ஸ் மதர்ஸ் இன் லா, ப்ளூரல். ஒரு டாட்டர் இன் லானா டாட்டர் இன் லா, நிறையா இருக்கும் போது டாட்டர்ஸ் இன் லா. ஸோ திஸ் சிம்பிள் மிஸ்டேக் தே வில் மேக். இப்போ ரன்னர் அப் அப்படின்னா ரன்னர்ஸ் அப், கவர்னர் ஜென்ரல்னா கவர்னர்ஸ் ஜென்ரல். there are more governor generals and it is governors general. And son in law வந்து sons in law. ஸோ இது மாதிரி பிரதர்னா பிரதர்ஸ் இன் லா. அது மாதிரி இந்த ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸில் மட்டும் எண்டில் எஸ் சேர்க்கக்கூடாது, பட் யூ ஹேவ் டு ஆட் எஸ் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ட். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தே ஷுட் ஃபாலோ. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கூட கேட்கலாம், ஒரு வாட் எவர் எண்ட்ஸ் வித் ஒய், whichever word, noun, I mean word in the sense, noun ends with Y,
you take away the y and write IES. Baby, babies. Army, armies. Lady, ladies. Enemy, enemies. இது எல்லாத்துக்கும் y ஆட் பண்ணுவோம். அப்போ IES போட்டோம். சில பேர் கேட்பாங்க டாய் வந்து yல தானே முடியுது, பாய் வந்து yல தானே முடியுது, அப்போ ஏன் IES சேர்க்கக்கூடாது அப்படின்னா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டோரி இருக்குது, STORY இருக்குது, STORIES ஸ்டோரிஸ்ன்னு போகிறோம். அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்கிறோம்ல, ஸ்டோரி, so many stories அதர், அப்போ STOREYன்னு இருக்கும். அப்போ அதுக்கு எஸ் மட்டும் தான் ஆட் பண்ணும், அது ஒய்ல முடிஞ்சாலும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு வவல் இருந்துச்சுன்னா we add only yes. இதான் வந்து இப்போ பாய் வந்து செக் பண்ணனும், ஒய்க்கு முன்னாடி வவல் இருந்துச்சுன்னா வெறும் எஸ் தான். வவல் இல்லைன்னா we use IES. இப்போ பேபி பாருங்க BABY, ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் தான் இருக்குது IES. பாய் பாருங்க ஒய்க்கு முன்னாடி ஓ இருக்குது, இட்ஸ் அ வவல், ஸோ we are using IES. சாரி வெறும் எஸ். ஸோ பாய், டாய், ப்ரே, எம்ப்ளாயிஸ் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு முன்னாடி ஒரு வவல் இருக்கும். இந்த வவல் இருந்துச்சுன்னா ஒன்லி எஸ், வவல் இல்லைன்னா IES. ஓகே, திஸ் இஸ் ஒன். ரொம்பவே அழகான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ மாணவர்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் இப்போது பர்சனிஃபிகேஷன், மெட்டஃபர், சிமிலி இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பார்ட்டில் வரும்பொழுது இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க. ஸோ மேம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ளேவே மெத்தடும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலில் இருக்கும் போதோ இல்லை வீட்டில் இருக்கும் போதோ இந்த ப்ளேவே மெத்தட்ஸில் கார்ட்ஸில் நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ மேம் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட எக்ஸாமினேஷனில் அதிக மதிப்பெண் பெறலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்க்கல அப்படின்றவங்க நிச்சயமாக போயிட்டு யூடியூப் சேனலில் DDK புதுச்சேரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரெகுலராக வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.